இதுதான் ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட். இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஒகேஷன்ஸ்க்கு, தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே இதில் தான் நான் எடுப்பேன். அது மட்டும் இல்லை, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, ஏதாவது சாப்பாடு ஊறுட்டுறது எல்லாமே இந்த சைடில் இருந்து தான் எடுப்பேன். என்னோடய ஃபேவரட் பேக்ரவுண்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. ஸோ இது வந்து இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஆச்சாரி இங்கே வந்து செஞ்சாங்க. அட்லீஸ்ட் இட் டுக் சம் 2 to 3 days டு டூ திஸ். இது எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பித்தளை பாத்திரங்களெல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே, பிராஸ் ஐட்டம்ஸில் தான் எல்லாமே இங்கே இருக்கும். அதர்வைஸ் சட்டி, பானை இதெல்லாம் கூட வச்சுருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான இந்த பழைய காலத்து இந்த அம்மி, உரல் எல்லாமே இதில் வச்சுருக்குறோம். இந்த இடிக்கிறதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த இடிக்கிறது எல்லாமே இதில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான அது ஏஸ்தட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த சம்மடம்னு சொல்லுவோம் இல்லையா, சம்மடம்னு சொல்கிற எல்லா சைஸ்லையும் நான் டப்பாஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி அஞ்சரை பெட்டியும் இதில் வச்சுருக்கேன். ஸ்டீல் அஞ்சரை பெட்டியும் வச்சுருக்கேன். பிகாஸ் ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், உளுந்தெல்லாம் இருக்குது. ஒன்றுத்தில் வந்து மசாலா பவுடர்ஸ் வச்சுருக்கேன், நான் அடிக்கடி எடுக்கிறதுனால. இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த விளக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போவுமே ஓணத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இங்கே வந்து எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, சமையல் வித் ஷேரன் சொல்லிட்டு. இது ஒரு க்யூட்டான ஸ்டாண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, அது இருக்குது. அண்ட் இதுதான் நம்மளோட லோகோ, பச்சாக்னு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம லோகோ. அண்ட் இந்த கபர்ட்ஸ்குள்ளேயும் நம்ம திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊதுவத்தி, மெழுகுவத்தி இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேட்ஸு, யூஸ் பண்ணாத பொருட்கள்லாம் இதில் இருக்குது. எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் இது உள்ளே வச்சுருக்கேன். அடுத்தது நீங்கள் பொங்கல் டைமில் பார்க்குற இந்த பொங்கல் பானை, இது அழகாக அடிக்க வச்சுருக்கேன். இது எப்போ பொங்கலோ வருஷம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பொங்கல் பானைக்கெல்லாம் இந்த இடம் தான் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மிக்சடாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த பூலாம் இங்கே தொங்கிட்டு இருக்கோம்ல, அந்த பூவெல்லாம் அந்த கவரில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா ஒகேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த பூ தொங்கும், அந்த மாலையே தொங்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இது உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கபர்ஸ்லேயும் என்ன இருக்குன்னு இப்போ காட்டுறேன். இதுலேயும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போது கார்த்திகை தீபம்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுள்ள இந்த டீ லைட்ஸ்லாம் வச்சு இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஸ்டூடியோவுக்கு முதல் இந்த ஸ்டூடியோ கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கிஃப்ட். இது நான் சைனாவில் போனப்போ பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்துட்டேன். பட் என் மனசு அங்கேயே இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் இங்கே சென்னைக்கு வரும்போது, சைனாலேருந்து இங்கே வரும்போது எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது ரொம்ப பத்திரமா எடுத்துகிட்டு வந்தாங்க. இட்ஸ் கிறிஸ்டல். இது வந்து கேமரா, அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே ஒரு கிறிஸ்டல், ஒரு சிங்கிள் பீஸ், ரொம்ப வெயிட்டு அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வச்சுருக்கேன். அண்ட் ஓப்பனிங் அன்னைக்கு இதை கேட்காதவங்களே கிடையாது. ஸோ இது வந்து சைனாலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து உள்ள குட்டி குட்டி லைட்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா என்ன பொருள் வச்சுருக்கோன்றது வந்து அதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தூக்கி காட்டுறதுக்காக குள்ளே வந்து லைட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஆல் தீஸ் ஆர் பிளான்ட் ஆல்ரெடி. இதுக்குள்ளே இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வச்சோன்னா ஸோ பேக்ரவுண்டில் வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கும் போது இது எல்லாமே நல்லா தெரியும். ஸோ இந்த டீ பாட்ஸ் எல்லாம் நல்லா ஹெவியான டீ பாட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த டீ பாட்ஸு இந்த மாதிரி கோல்டு அந்த பிராஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இதில் தாங்க வச்சுருப்போம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடனுக்கு வந்து இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் நல்லா எடுத்து எலிவேட் பண்ணி காட்டும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நாங்கள் வச்சுருப்போம். ஸோ கிறிஸ்மஸ் டைமில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மக்ஸ் எல்லாம் கூட இதில் வச்சுருக்கேன். எல்லா கபர்ட்ஸ்லையுமே ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் பத்தாது, ஏன்னா அவ்வளோ கட்லரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அது உள்ள வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட். ஆல் த 3 பேக்ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அவுட் ஆஃப் ஆல் த பேக்ரவுண்ட்ஸ் இது என்னோட ஃபேவரட் பேக்ரவுண்ட். நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் சாரி கட்டிட்டு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையில் சரி போட்ட ட்ரெஸ்ஸஸ்ஸு இதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். எனக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட் இது, ரொம்ப எனக்கு பிடிக்கும். அண்ட் இந்த ஆல் த 3 பேக்ரவுண்ட்ஸில் எப்படி நம்ம ஸ்டவ் திருப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிகாஸ் எல்லா பேக்ரவுண்டும் காமிச்சாச்சு, ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. எங்களது வந்து இப்போ ரொட்டேட்டபிள் ஸ்டவ், இதுக்கு கீழே வீல் இருக்குது. ஸோ எந்த பேக்ரவுண்டுக்கு வேணாலும் எங்கள் ஸ்டவ்வை நாங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிப்போம். இது ஒரு ஃபுல் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்ன ஸ்டவ் நான் யூஸ் பண்ணுறேன், அதுக்குள்ளே என்ன ட்ராவர்ஸ்குள்ளே வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம்.
ஸோ நம்ம சொன்ன அடுப்பு இதுதான். அவுட் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கட்டம் இந்த அடுப்பு எதுன்றது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி கேஃப் பிராண்ட். இந்த பிராண்ட் தான் வேணும் அப்படின்லாம் நான் கேட்கல. இந்த பிராண்டு நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இதில் தான் எனக்கு 3 அடுப்பு இருந்தது. எனக்கு 4, 5, 6 இந்த மாதிரி அடுப்புலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால இதில் எது ஆப்ஷன்னு பார்த்தா இந்த பிராண்ட் தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு கீழே வந்து இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள் போட்டிருக்கோம். யூஸ்வலி நீங்களாம் வந்து பிளாக்கோ இல்லை டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. பட் நம்ம ஹியூஜ் குக்கிங்லாம் இங்கே பண்ண போகிறது இல்லை. அண்ட் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம், மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் மார்பிள் தான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் காட்டும்போது கூட ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ராவர்ஸ் வச்சுருக்கோம். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம சிலிண்டர் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராவர்ஸில் நான் வந்து இங்கே குக் பண்ணுறதுனால கரண்டி, எல்லா விதமான ஸ்பேச்சுலாஸு, எல்லா விதமான ஃபில்டர்ஸ் இது எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு கீழே இன்னொரு ட்ராவர் வச்சுருக்கேன். அது இமீடியட்டாக எடுக்கிற மாதிரி மாவு பொருட்கள், பாஸ்தாஸு, உப்பு, கல் உப்பு, மைதா மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் இது உள்ளே வச்சுருக்கேன். அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு பாதியெல்லாம் டப்பாவில் போட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படின்னா எவ்ரி வீக் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அவசரத்தில் இப்போ ஒரு நாளைக்கு நான் மினிமம் 2 to 3 ரெசிபிஸ் எடுப்பேங்க. ஸோ அவசரத்தில் எடுத்து கண்ணாப்பினா தான் வைப்போம். ஸோ மறுபடியும் அதெல்லாம் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறது, அந்த பாட்டில்ஸை கழுவுறது, பிசுப்பாக எண்ணெய் கையோடு எடுக்கிறது, இதெல்லாம் திருப்பி வேலை செய்யணும். ஸோ ஹெல்ப்பர்ஸ் இல்லாமல் இது ஒர்க்கே ஆகாது. ஸோ எங்களுக்கு பின்னாடி எஃபர்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. கேமராமேன், எடிட்டர், ஹெல்ப்பர்ஸ்னு இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஈஸி. ஸோ அந்த கதைக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஸ்பேச்சுலா எங்கே வாங்கினீங்க, இந்த கட்டைக்கரண்டி எங்கே வாங்கினீங்க, இந்த வடிகட்டி எங்கே வாங்கினீங்க நிறைய கேட்டிருக்கீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் எங்கே பார்க்குறனோ, எந்த இடத்துல நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு எங்கே போகிறனோ பார்க்குறதெல்லாம் வாங்கிப்பேன். மோஸ்ட்லி நிறைய வந்து சைனாவிலேருந்து தான் நான் வாங்குறது. என் ஹஸ்பண்ட் அங்கே தான் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து யூ கைஸ் கீப் ஆஸ்கிங் மீ இது மாதிரிலாம் எனக்கு இங்கே சென்னையில் எங்கே கிடைக்கணும் இது தெரியல. இதெல்லாம் நான் அங்கேருந்து தான் வாங்குறது. இதோட க்ளோஸ் லுக் வந்து இப்போ என்னோட கேமராமேனை நான் காட்ட சொல்கிறேன். பிகாஸ் இங்கேருந்து இப்படி காட்டுறதை விட நீங்கள் க்ளோஸாக பாருங்கள் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர்ஸு, நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸு, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக உடன் ஹேண்டிலோட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் இது வந்து எனக்கு இது எங்கே கிடைக்கும்னு தெரில. பட் இது வந்து நான் பார்த்தேன் நெஸ்டேஷியாவில் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஃப்ரம் சைனா. இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. பட் சைனாலேருந்து நான் வாங்கினேன். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் கோயிங் தேர் யூ கேன் பை. அடுத்து இந்த மாதிரி உடன் ஸ்பேச்சுலர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் நான்ஸ்டிக்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அது கூடவே செட்டாக வர்றது இந்த சைனீஸ் ஓக்கோடலாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ கிரேட்டர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்கள் தேங்காய் திருவல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. இது ஆக்சுவலி ஒரு நார்மல் தேங்காய் திருவலுங்க. இதில் வந்து நம்ம திருவி நான் போடுறேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் தேங்காய் திருவல் ரொம்ப நீட்டாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்க. இது யார்கிட்ட இருக்காது இந்த ஐட்டம் சொல்லுங்கள்? எவ்ரிபடி ஹேஸ் இட். இல்லைனாலும் இது அப்படியே ஃபோட்டோ எடுத்து அமேசானில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கலர் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஸ்பூன்ஸ்லாம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த கோல்டன் ஸ்பூன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதோட ஷேப்பே பாருங்களேன். அண்ட் லுக் அட் த கலர் ஆஃப் திஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது எங்கே வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, என்னம்மா நீ எல்லாமே சைனாலேருந்து நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அப்செட் தான் ஆவீங்க. வாட் டு டூ, அங்கே தான் எனக்கு கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸ் கிடைக்குது. இங்கேயுமே நான் சில இடங்களுக்கு போனால் கிடைக்கும். பட் இந்த குவாலிட்டி வந்து எனக்கு அங்கே தான் நல்லா கிடைக்குது. எங்கள் அப்பா வந்து ரொம்ப பயங்கரமான ஷாப்பஹாலிக் ஆக்சுவலி. பிகாஸ் அவரே இந்த மாதிரி கட்லரிஸ் பார்த்தா பைத்தியம் மாதிரி வாங்கிட்டு வருவார். அவர்கிட்ட தான் எனக்கு இது வந்துச்சு. எனக்கு குட்டி குட்டி ஸ்பூன்ஸு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது வீட்டில் எல்லா பொருளும் இருக்குங்க. ஆனாலும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா நானும் சரி அப்பாவும் சரி வாங்கிடுவோம். இப்போ என்கிட்டேருந்து என் ஹஸ்பண்ட்க்கும் வந்துருச்சு, ஐயோ இது அவளுக்கு பிடிக்குமேனு. என் ஹஸ்பண்ட்லாம் வந்து அப்ராட்லேருந்து வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து எனக்கு பர்ஃப்யூம்ஸ் வாங்கிட்டு வராரா, ஹேண்ட்பேக்ஸ் வாங்கிட்டு வராரா, பிராண்டட் ஸ்டஃப்ஸ் வாங்கிட்டு வராராலாம் கிடையாது. ஒரு ஸ்பூன் வாங்கிட்டு வந்தால் போதும். ஒரு குட்டி குட்டி திங்ஸ் எனக்கு இந்த கட்லரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவார். ஸோ அதுதான் அவரும் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். எங்கே போனாலும் அவர் கண்ணில் படம், இது வீடியோவில் அவர் யூஸ் பண்ணிப்பாளேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கரண்டிஸ், இந்த வடை ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இது 3மே சைனாலேருந்து நான் வாங்கினது தான். ஐ டோன்ட் see these kind of stuffs here. ஸோ இதெல்லாமே அங்கேருந்து வாங்கினது. இதெல்லாம் ஃபில்டர்ஸ் தான். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பியாக நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழியான கரண்டி எல்லாம் நம்ம ஊர்லேயும் இருக்குது. அண்ட் அந்த ஊர்லேயும் இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். ஸோ நிறைய ஊற்றுற மாதிரி நான் காட்டுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிப்பேன். எவ்வளோ வாங்கினாலும் எனக்கு பத்தாதுங்க, ஏதாவது வாங்கிட்டே தான் இருப்பேன்.
அண்ட் இது பாருங்களேன், இது எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு ஆசை வரும் எனக்கு. ஜென்ரலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சந்திரமுகி மாதிரி தான் நான் ஆல்மோஸ்ட். இது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களான்றது பிகாஸ் ஐ கெட் டூ எக்ஸைட்டட் வித் கட்லரிஸ். நான் சமைக்கிறதும் காட்டுவேன், அட் த சேம் டைம் ஏதாவது க்ளீனாக நம்ம அந்த கடாயிலேருந்து வழித்து எடுக்கிறதுக்கு கூட இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ஸ்பேச்சுலா இது பாருங்கள் நல்லா மஞ்சள் கலரில் ஆகிடுச்சு. ஏன்னா மஞ்சள் போவே இல்லை, எவ்வளோ வாஷ் பண்ணாலும் மஞ்சள் போவே இல்லை. இதெல்லாம் பியூட்டிஃபுல்லி மெயின்டைன்டு. சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் கூட இந்த மஞ்சள்லாம் போவே இல்லை. ஏன்னா மஞ்சள் அப்படி பிடிச்சிருக்கு. இந்த மத்து ஆக்சுவலி இங்கே தான் எங்கேயோ வாங்கினேன், நாட் ஷுர் எங்கன்னு ஞாபகம் இல்லை. பட் இந்த மத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்களா இந்த ஹேண்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நான் வந்து ஏதாவது ஒன்று வாங்கி எப்படியா ஒன்று சமைக்கிறதுலாம் இல்லை. ஐ லவ் கட்லரிஸ். அதான் நான் சொல்கிறேன், சந்திரமுகியில் இதை பார்த்தியான்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே நான் வந்து அப்படியே ஒப்சஷன் எனக்கு. நான் எல்லாத்தையும் வாங்கிடுவேன். ஸோ கரண்டி இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே கொஞ்சம் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு, கல்லுப்பு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிளகாய், ஆல்ரெடி ஓப்பன் பண்ண அரிசி மாவு, அப்புறம் பாஸ்தா, ஸ்டிக்கி ரைஸ், நூடுல்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் இது உள்ளே இருக்குது. அண்ட் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு பாதி யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளே வச்சுருப்பேன். ஸோ இதையும் ஒரு க்ளோஸ் அப் வியூ காமிச்சிடுறீங்களா கேமராமேன்? ஸோ எல்லாமே இந்த கபர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்க்கே நான் மூவ் பண்ணி காட்டுறேன். இதுக்கு கீழே வந்து 4 வீல் இருக்குது. 2 பேர் சேர்ந்து நம்ம மூவ் பண்ணுவோம். இது கீழே வந்து வயர் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிப்போம். பட் ஆனால் ஈஸிலி மூவபிள். இந்த பார்த்தீங்களா, இப்போ அந்த பேக்ரவுண்ட் வேணும்னா இப்படி மூவ் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ இட். ஸோ 3 பேக்ரவுண்டுக்கு 3 தடவை ரொட்டேட் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஸ்டூடியோவுக்கு வெளியில் இருக்கிற லுக் பார்த்தீங்கன்னா இதுதான். பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் குட்டி குட்டி பிளான்ஸாக வந்தது, நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிக் லுக் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம சமையல் வித் ஷேரன் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்கினதோட சரி, வாங்கினதும் அப்போ தான், மெயின்டைன் பண்ணுறதும் அப்போ தான். இதுக்கு ஒரு நாள் கூட நான் தண்ணி ஊற்றுனதே கிடையாது. ஸோ அப்போ தான் டெய்லி வந்து இந்த ஃபுட் வேஸ்ட் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த வெஜிடபிள் கட் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, இதெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு வந்து அப்பா அதில் போடுவாங்க. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா இதில் இருக்கிற இலைகள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வளருது. அப்புறம் இந்த போகன்வில்லா நான் உங்களுக்கு காமிச்சு ஆகணும். நிறைய பேர் இந்த போகன்வில்லா கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி இது உங்களுக்கு இவ்வளோ கலர்ஸ் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ரெடிமேடாகவே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நல்ல அருமையான ஃப்ளவர்ஸ். இன்னைக்கு நல்ல வெயில், அதனால கொஞ்சம் டல்லாக இருக்காங்க இவங்க. பட் இந்த போகன்வில்லா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஃபுல்லாக ரவுண்டாக இருந்தது. பாருங்கள், அந்த மேலே வந்து அந்த ஷேடோ அந்த ஷீட் மேலெல்லாம் போய் பரவிடுச்சு. நல்ல சூப்பராக ஃப்ளவர்ஸ் வரும். ஆக்சுவலி வந்து வெயில் காலத்தை விட மழை காலத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். வெயில் காலத்தில் இந்த மாதிரி அப்பப்போ இந்த இலைகள் வந்து கொஞ்சம் டல்லாகும். இதெல்லாம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன். மெயின்டைன் நான் பண்ணுறதே கிடையாது, அப்போ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்ரி டே மார்னிங் அண்ட் நைட் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது, இதுக்கு சாப்பாடு போடுறது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம சமையல் வித் ஷேரன். மொட்டை மாடியில் இருக்குது. ஸோ இப்படி தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோ வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. தென்னை மரம் பாருங்கள், நாங்கள் அப்படியே காயை இங்கேருந்தே பறிச்சிரும். இளநீராக இருக்கட்டும், இது வந்து தேங்காவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜென்ரலி இதில் வந்து தேங்காய் ஆட்டுவோம். ஒரு வருஷத்துக்கு 12லேருந்து 15 கிலோ எண்ணெய் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி ஈவினிங்லேயே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் என்னோடய ஃபோட்டோ ஷூட்லாம் கூட இந்த ஃப்ளவர்ஸ் பக்கத்தில், இந்த செடி பக்கத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் இங்கே வந்து ஒரு காஃபி டீ குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நைட் ஷூட்லாம் பண்ணும்போது கூட இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு குட்டி ஒர்க் ஸ்பேஸ் தான். அதில் ஒரு 2 லேப்டாப் வச்சுட்டு நம்ம எடிட்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சோஃபா போட்டு வச்சுருக்கோம். அங்கே தான் நம்மளுக்கு இன்டர்வியூ, செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தால் அங்கே தான் உட்காருவாங்க, அங்கே தான் இன்டர்வியூ எடுப்போம். அது எங்கன்னு பார்த்துடலாம்.